ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நர்சரியிலேருந்து கொஞ்சம் பழமரமும் கொஞ்சம் வேறு நாற்றும் வாங்கி வச்சுருக்கேன். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். இது மங்குஸ்தானுங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு 4 தடவை நான் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் 4 தடவை வாங்கி வச்சு அது நல்லாவே வரல, காஞ்சி போயிடுச்சு. இது 5ஆவது தடவையாக வாங்கி வச்சுருக்கேன். இது அதிகமாக வெயில் இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாது. ஓரளவு இதுக்கு நிழல் தேவை. அதனால தான் இந்த தடவை இந்த வீட்டுக்கு முன்னாடியே நான் வச்சுருக்கேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவு எந்த நேரமுமே கொஞ்சம் நிழல் இருந்துக்கிட்டே இருக்கும். இது வளர்ந்து வர்றது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நாள் ஆகும். கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 4-5 வருஷமாவது ஆயிரும் இதிலேருந்து நமக்கு பழம் வர்றதுக்கு. இந்த தடவை கொஞ்சம் வச்சது நல்லாவே தழைஞ்சு வந்திருக்குதுங்க. இது சின்ன நெல்லிக்காய். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இது வாங்கி வைக்கிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப கிட்டத்தட்ட நிறைய வீட்டில் இந்த சின்ன நெல்லிக்காய் மரம் இருக்கும். இந்த சம்மர் லீவ் வந்துருச்சு அப்படின்னாலே நிறைய காய் இதிலேருந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த தடவை ஒரு நெல்லிக்காய் மரம் வாங்கி வைக்கலான்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே தான் வச்சுருக்கேன். இது எப்படி ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படி காய் வந்துடும் நினைக்கிறேன். இது பெரிய நெல்லிக்காய். இப்போ தான் இந்த இலை ஃபுல்லாக விழுந்து இப்போ தான் தழைஞ்சிட்ருக்குது. இங்கே பாருங்கள். இதில் 2 கண்ணாக வச்சுருக்கேன். இது ஏற்கனவே ஒரு தடவை ஒரு கன்று வாங்கி வச்சு அது நல்லா தலையிலைங்க, அப்படியே காஞ்சி போயிடுச்சு. அப்புறம் இதை நர்சரியில் கேட்குறப்ப தான் சொன்னாங்க, ஒரு கன்று வைக்கக்கூடாது, 2ஆக வச்சா தான் நல்லா வரும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இந்த தடவை 2ஆக வாங்கி வச்சுருக்கேன். இந்த தடவை வச்சது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே வச்சிட்டேன். இந்த இடத்துல லெமன் கிராஸ் வாங்கி வச்சுருந்தேன். அது பாருங்கள், இந்த ஃபுல்லாக இதோட வெட்டி விட்ருந்தேன். ஆனால் லேஸ் அப்படி காஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் இது மறுபடியும் தழைஞ்சு வருமா என்னன்னு தெரியல. என்னென்னு பார்ப்போங்க. இல்லைன்னா இன்னொரு கன்று தான் வாங்கி வைக்கணும். இது தூதுவளைங்க. தூதுவளை நம்ம பழம் கிடச்சி அந்த பழத்தை புழிஞ்சு விட்டாலே நல்லா வரும். எனக்கு இந்த தடவை பழம் கிடைக்கல. அதனால் நான் இந்த தடவை கண்ணாகவே வாங்கி வச்சிட்டேன். இதுவும் நர்சரியில் வாங்கிட்டு வந்தது தான். ஒரே இதில் அப்படியே ஒரு 3 கண்ணாக முளைச்சிருந்தது. இது அப்படியே வாங்கி கொண்டு வந்து இதையும் முன்னாடி வச்சுருக்கேன். இந்த பக்கத்துலேயே ஒரு கம்பி ஊனி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப படர்ந்து முள்ளாயிரும் இது விட்டோம்னா. அதனால் இதை நம்ம ரொம்ப படராமல் இது வளர இதில் கட்டி விட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த அளவுக்கு வந்தது அப்படியே வெட்டி விட்டுட்டு இருந்தோம்னா இதுலேயே நமக்கு தேவையான அளவுக்கு இதுலேயே இருக்கும். நர்சரியில் அன்றைக்கி வல்லாரக்கீரையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேங்க. இது பாருங்க, வல்லாரக்கீரை கன்று. இது நாட்டு வல்லாரை உள்ளே வச்சுருக்கேன். இது ஏதோ பூச்சி அரிச்சிருக்குதுங்க. இங்கே பாருங்க, நல்லா தழைஞ்சிருந்தது. எந்த பூச்சி அரிச்சதுன்னு தெரியல, அந்த இலையை ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. பாருங்க, இங்கே பாருங்களேன், இந்த முட்டைக்கோசு ஏதோ ஒரு பூச்சி ஃபுல்லாக அரிக்குதுங்க. எந்த பூச்சின்னு தான் ஆனால் தெரியல.